கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 31 வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு வாழ வேண்டும். அவரை நம்பி நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாக வருகிற எல்லா தீங்கிற்கும் நம்மை விலக்கி காத்து நடத்துவார். உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மோசே மரிக்கும் முன்பாக யோசுவாவை இப்படியாக திடப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார், அவர் நமக்கு முன்பாக போவார். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்குள் வாசம் செய்கிறவர். ஆகவே ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக வரும் போராட்டங்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ்வோம். மிகவும் பலத்த மனிதர்கள் எதிராக எழும்பினாலும், சூழ்நிலைகள் மலை போன்று காணப்பட்டாலும் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாமல் நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். ஆகவே அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மோடிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.